குழந்தைகளுக்குலாம் நூடுல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம வந்து பன்னீர் நூடுல்ஸ் வந்து வீட்லயே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம பன்னீரை வந்து பாத்திரத்துல சேர்த்துட்டு அதுல காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர் தூள், சால்ட், அது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு சாஸ்பான்ல தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் சேர்த்துட்டு ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜல்லடையில வடிச்சிட்டு அது கூட சிறிதளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகளை அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கோம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல பூண்டு பல் சிறிதளவு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு குடமிளகாவும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு காஷ்மீரி சில்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட நம்ம மேகி மசாலாவும் சிறிதளவு இதுல சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இதுல தண்ணி சேர்த்து கரைச்சி அதுல நல்லா கலந்துட்டு இதை எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரும் சேர்த்துட்டு அது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல நீங்க ஃபோர்க் போட்டு எடுத்து கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்க குழந்தைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.